இந்த புதிய ஆண்டிலே பஞ்சாங்க சிரவணம் செய்ய வேண்டும். திதி வார நட்சத்திர யோக கரணங்களை படித்து அதை கேட்பதன் மூலமாக ஆயுஷ் அபிவிருத்தி, ஐஸ்வர்யம், ரோகங்கள் நிவர்த்தி, நாம் நினைத்த நல்ல காரியங்கள் விக்ரம் இல்லாமல் நிறைவேறுதல், ஐஸ்வர்யங்கள், இப்படி பல நன்மைகளை நாம் பெற முடிகிறது. அந்த பஞ்சாங்க சிரவணம் என்பது தினசரி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. பல்வேறு கோவில்களிலே அந்த பஞ்சாங்க பட்டணத்திற்கு அத்தியாபகர் என்று இருந்தாலும் தற்பொழுதும் சிறப்பான முறையிலே காலை நேரங்களிலே திருமலையிலே மலையப்ப சுவாமி சந்நிதியிலே பஞ்சாங்க பட்டணம் என்பது மிகச் சிறப்பான முறையிலே நடந்து வருகிறது. அந்த கலியுக பிரத்யட்ச தெய்வமான வெங்கடேஸ்வர சுவாமியினுடைய அருளை பெற்று கிராமத்திலே இருக்கக்கூடிய ஸ்தல விருட்சங்களையும் சிறப்பாக பாதுகாத்து புஷ்கரணிகளை சுத்தமாக வைத்து கொண்டு உற்சவங்களையும் பிரசங்கங்களையும் சிறப்பாக நடத்தி நிறைய கோவில்கள் இருக்கின்றன. அந்த கோவில்கள் அனைத்தும் நம்முடைய சாஸ்திர ரீதியிலே நம்முடைய பக்தி பாரம்பரியத்தை நடைமுறையிலே மக்கள் தெரிந்து கொள்ளும் விதமாகவும் அதை புரிந்து கொண்டு நிறைய எண்ணிக்கையிலே கோவில்களுக்கு பக்தர்கள் வந்து பக்தர்களுக்கு வேண்டிய வசதிகளையும் செய்து கொடுத்து வரக்கூடிய இந்த கோடை காலத்திலே விராட பர்வ பாராயணத்தை மகாபாரத பகுதியை பிரசங்கம் ஏற்பாடு செய்து தண்ணீர் பந்தல்கள், சந்த மாதவ பூஜை இவைகளையும் அமைத்து தர்ம ரட்சணம் செய்து கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம் என்கிற புண்ணியத்தையும் பெற்று தெய்வ அருள், மனித உழைப்பு, சமுதாயத்திலே சௌஜன்யம், இப்படி அனைவரும் நன்றாக விளங்குவதற்கு வெங்கடேஸ்வர சுவாமியை பிரார்த்திப்போம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.